வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியவதனா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறை சாவி தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழர்கள் மீது பிரதமருக்கு இத்தனை காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் ஏன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அனைத்து கூட்டணி கட்சிகளும் பேசி பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்போம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தகவல். நான் பார்த்து நெகிழ்ந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என வீடியோ வெளியிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புகழாரம். நன்றி தெரிவித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகிறது. அடுத்த 4 நாட்களுக்கு கடலுக்குள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. அடுத்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ உள்ளிட்ட இதர கல்வி வாரிய மாணவர்களுக்கு தமிழ் பாடத் தேர்வு கட்டாயம். கட்டாய தமிழ் சட்டத்தின் கீழ் கல்வித்துறை அறிவிப்பு. பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்றார் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு. முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து. நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஹைதராபாத் அணிக்கு எதிரான முதல் குவாலிஃபயர் போட்டியில் அபார வெற்றி. ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றில் இன்று நடைபெறும் எலிமினேட்டரில் ராஜஸ்தான் மற்றும் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அனைத்து கூட்டணி கட்சித் தலைவர்களும் அமர்ந்து பேசி பிரதமரை தீர்மானிப்போம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். பஞ்சாப், ஹரியானா தலைநகர் சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரட்டை எந்திர அரசால் எதையும் செய்ய முடியும் என்றும் எப்போதும் கூறும் பிரதமர் மோடி அந்த சாதனையை ஒருபோதும் ஹரியானாவில் நிகழ்த்தியதில்லை என்றார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பிரதமர் இருப்பார்கள் என்ற பிரதமரின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த கார்கே, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதலாவது மற்றும் இரண்டாவது ஆட்சி காலத்தில் தாங்கள் 5 ஆண்டு காலத்தையும் முழுமையாக நிறைவு செய்ததாக தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு 2.5 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் அதன் தலைவர் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மே மாதத்திற்கான 2.5 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது. ஜப்பானில் நடைபெற்று வரும் பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த உயரம் தாண்டுதல் வீரர் மாரியப்பன் தங்கவேலு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஆடவர் T63 பிரிவு உயரம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொண்ட மாரியப்பன் தங்கவேலு 1.88 மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பிடித்தார். இதன் மூலம் தங்கப்பதக்கத்தையும் மாரியப்பன் தங்கவேலு வசப்படுத்தினார். பாரா தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பாரா அத்லெட்டிக்ஸ் தடகள விளையாட்டுப் போட்டியில் மாரியப்பன் தங்கவேலு தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் எனும் செய்தி அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமையை தேடித் தந்துள்ள மாரியப்பன் தங்கவேலு குடும்பத்தினர் மற்றும் பயிற்சியாளர் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுவிற்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 1.88 மீட்டர் உயரம் தாண்டி தமிழ்நாடு வீரர் மாரியப்பன் சாதனை படைத்து இருப்பதாகவும் இதுபோன்ற இன்னும் பல உயரங்களை அடைய வாழ்த்துக்கள் என்றும் தமது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பாரா தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இன்னும் பல உச்சங்களை தொட்டு நாட்டிற்கு மென்மேலும் பெருமை சேர்க்க வாழ்த்துகிறேன் என்று தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியிருக்கிறார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் முதற்கட்ட வெற்றியை தொடர்ந்து 2ஆம் கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் சிறப்பு முகாம்களை நடத்த அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி கோவை மாநகரில் முதல்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்தார். 2ஆம் கட்டமாக அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் சிறப்பு முகாம் நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி வரும் ஜூலை 15 முதல் செப்டம்பர் 15 வரை இந்த முகாம்கள் நடைபெறவுள்ளது. ராகுல் காந்தியின் வீடியோவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பகிர்ந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. உணவகம் ஒன்றில் மக்களோடு மக்களாக ராகுல் காந்தி உணவருந்தும் வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள செல்லூர் ராஜு தான் பார்த்து நெகிழ்ந்த இளம் தலைவர் என்று ராகுல் காந்தியை குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவுக்காக அதிமுக சார்பில் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் நன்றி தெரிவித்துள்ளார்.
மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் மொத்த திட்டச் செலவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் மொத்த திட்ட செலவு 1977 கோடியிலிருந்து 2021 கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரி, விடுதிகள், ஓபிடி மற்றும் எமர்ஜென்சி பிளாக் மற்றும் எய்ம்ஸின் பிற அத்தியாவசிய முன்னுரிமை சேவைகள் 18 மாதங்களில் முழுவதுமாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டம் 33 மாதங்களில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரைக்கண்ணன், வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் என்றார். 22ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும். இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள், கேரள கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை அறிவதும் அறிவிக்கும் செயலிலும் ஈடுபடும் நபர்கள், ஸ்கேன் சென்டர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், யூடியூபர் இர்ஃபான் என்பவர் தனது மனைவியின் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை ஸ்கேன் பரிசோதனை செய்து வெளியிட்டதை வலைதளங்களிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என சைபர் கிரைம் பிரிவிற்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செயலில் ஈடுபடும் நபர்களின் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ உள்ளிட்ட இதர கல்வி வாரியங்களின் கீழ் தமிழகத்தில் படிக்கும் மாணவர்கள் அடுத்த ஆண்டு தமிழ் பாடத்தில் கட்டாயம் தேர்வு எழுத வேண்டும் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர் குமரகுருபரன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ் பாடத்தில் கட்டாயம் தேர்வு எழுத வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளிக் கல்வித்துறை கணக்கெடுப்பின்படி சிபிஎஸ்இ பள்ளிகளில் மட்டும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிராத பிற மாணவர்கள் 6000 பேர் படிப்பது தெரியவந்துள்ளது. இந்த மாணவர்களும் பிற கல்வி வாரியத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை ஒரு பாடமாக எழுத வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. தான் தவறு எதுவும் செய்யாத பட்சத்தில் ஏன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் பிரிஜ்பூஷன் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரிஜ்பூஷன் பாலியல் தொந்தரவு அளிப்பதாக மல்யுத்த வீராங்கனைகள் நடத்திய போராட்டத்திற்கு நாடு தழுவிய ஆதரவு அதிகரித்ததை அடுத்து அப்பதவியிலிருந்து பிரிஜ்பூஷன் விலகினார். இதனையடுத்து அவர் மீது டெல்லி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணைக்கு டெல்லி மெட்ரோபாலிட்டன் கூடுதல் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் அவர் ஆஜரானார். அப்போது தாம் தவறு எதுவும் செய்யவில்லை என்பதற்கு தம்மிடம் ஆதாரம் இருப்பதாக அவர் கூறினார். மஞ்சள் வீரன் படம் குறித்து மிகப்பெரிய செய்தியை விரைவில் அறிவிக்க இருப்பதாகவும், படத்தில் பைக் வீலிங் காட்சிகள் கண்டிப்பாக இருக்கும் என்றும் அப்படத்தின் இயக்குநர் செல்வம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், மஞ்சள் வீரன் படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். மஞ்சள் வீரன் படம் தொடர்பான செய்தி பொக்ரான் அணுகுண்டு போன்று இருக்கும் என அவர் கூறினார். முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது அவரது மனைவி பீலா கொடுத்த புகாரின் அடிப்படையில் 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கேளம்பாக்கம் அருகே தையூரில் 2 ஏக்கர் பரப்பளவில் இருவரும் சேர்ந்து பண்ணை வீட்டை கட்டியுள்ளனர். இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த நிலையில் பல கோடி மதிப்புள்ள சொத்து யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையே பாலியல் வழக்கில் சரணடைவதிலிருந்து விலக்கு பெற்ற ராஜேஷ் தாஸ் கடந்த 18ஆம் தேதி 10 அடியாட்களுடன் அந்த வீட்டிற்கு சென்று பாதுகாவலரை தாக்கி பொருட்களை சேதப்படுத்தியதாக கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் பீலா புகார் கொடுத்தார். அதன் பேரில் ராஜேஷ் தாஸ் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் குழுவை இயக்கியது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்று காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் காண்டீவன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவாலை சந்தித்து மனு அளித்த அவர், சவுக்கு சங்கருடன் தொடர்பில் இருந்த 4 பேரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுக்கு சங்கர், பெலெக்ஸ் ஜெரால்ட் ஆகியோருக்கு உடந்தையாக சவுக்கு மீடியா எடிட்டர் முத்தலீப், லியோ, தமிழ்நாடு ஆளுநரின் ஊடக ஆலோசகர் திருஞான சம்பந்தம், பாஜக நிர்வாகி அமர் பிரசாந்த் ரெட்டி ஆகியோர் செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார். பலரை மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்ட இவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைதான் இயக்கியதாகவும் அவர் கூறினார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு விரதத்தின் முடிவில் பக்தர்கள் யாரும் கோவில் வளாகத்தில் அசைவ உணவு சமைக்க அனுமதி கிடையாது என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது.
விரதமிருந்து நேர்த்திக் கடனை முருகப்பெருமானுக்கு செலுத்திய பிறகு ஒவ்வொரு ஆண்டும் கோவில் வளாகங்களில் மற்றும் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் குழுக்களாக ஒன்றாக அமர்ந்து மீன் உணவினை சமைத்து உண்டு தங்களது விரதத்தினை நிறைவு செய்பவர். இந்த நிலையில் இன்று விரதம் நிறைவு செய்யும் பக்தர்கள் யாரும் கோவில் வளாகங்களில் அசைவ உணவினை சமைப்பதற்கு அனுமதி கிடையாது என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கோரிய முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவின் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கில் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு கோரிய நீதிமன்றம் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு விசாரணையின் தாமதமில்லை, சிபிஐ அமலாக்கத்துறை மீது எந்தவித தவறுமில்லை என்றும் தெரிவித்துள்ளது. நோயுற்ற அவரது மனைவியை ஒவ்வொரு வாரமும் பரோலில் சென்று சந்திக்கலாம் என்றும் ஜாமீன் வழங்க எவ்வித முகாந்திரமும் இல்லை என்பதால் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று நீதிபதி தெரிவித்தார். வடக்கன் திரைப்படத்தின் தலைப்பிற்கு சென்சார் போர்டு அனுமதி மறுத்துள்ளதால் படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளரும் கதை வசனகர்த்தாவுமான பாஸ்கர் சக்தி இயக்குநராக அறிமுகமாகும் படம் வடக்கன். குங்குமராஜ் வைரமாலா ஜோடியாக நடித்துள்ள இந்த படம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வெளியாக இருந்தது. அண்மையில் தணிக்கைக்கு அனுப்பப்பட்ட இந்த படத்தை பார்த்த அதிகாரிகள் வடக்கன் என்ற தலைப்பில் படத்தை வெளியிட அனுமதி மறுத்தனர். இதனால் படத்தின் தலைப்பு மாற்றப்பட்டு புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று படக்குழு தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தின் ஆளும் கட்சியான அவாமி லீக் கட்சியின் எம்பி அன்வருல் அசீமை காணவில்லை என போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை கொல்கத்தாவில் உள்ள வங்கதேசத்தின் துணை தூதரக அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியாவிற்கு சிகிச்சைக்காக வந்தவர் கடந்த மே 14ஆம் தேதி வரை அவரது குடும்பத்தினருடன் தொடர்பில் இருந்துள்ளார். கடைசியாக அவரது செல்போனிலிருந்து தாம் டெல்லி செல்வதாக குறுஞ்செய்தி வந்ததாக கூறும் அவரது குடும்பத்தினர் அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் நடந்த கார் விபத்தில் அமெரிக்க வாழ் இந்திய மாணவர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அமெரிக்காவின் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த 5 அமெரிக்க வாழ் இந்திய மாணவர்கள் ஒரே காரில் பயணித்து உள்ளனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் கார் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த காரில் இருந்த ஆரியன் ஜோஷி, ஷியா அவர்சாலா, அன்வி சர்மா ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். பிளே ஆஃப் முதல் தகுதி சுற்று போட்டியில் ஹைதராபாத்தை வீழ்த்தி கொல்கத்தா அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றின் முதல் தகுதி சுற்று ஆட்டத்தில் கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதின. முதலில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த ஹைதராபாத் 159 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. தொடர்ந்து பேட் செய்த கொல்கத்தா 2 விக்கெட்களை மட்டுமே இழந்த நிலையில் 16.4 ஓவர்களில் இலக்கை எட்டியது. இதன் மூலம் 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றில் இன்று நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இன்றைய போட்டியில் தோல்வியடையும் அணி ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறிவிடும். வெற்றி பெறும் அணி வரும் 24ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியுடன் மோதும். ஐபிஎல் வரலாற்றில் முதல் 7 போட்டிகளில் ஒரே ஒரு வெற்றி மட்டுமே பெற்று பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெற்ற முதல் அணி என்ற சாதனையை பெங்களூரு அணி படைத்திருந்தது. நடப்பு தொடரின் முதல் பாதியில் மோசமாக விளையாடிய பெங்களூரு அணி அடுத்த பாதியில் தொடர்ச்சியாக 6 வெற்றிகளை பதிவு செய்தது. அதேபோல் நடப்பு தொடரின் முதல் பாதியில் சிறப்பாக விளையாடிய ராஜஸ்தான் அணி அடுத்த பாதியில் தொடர் தோல்விகளை சந்தித்து முதல் 7 போட்டிகளில் 6 வெற்றிகளை பெற்றிருந்த ராஜஸ்தானும் கடைசி 7 போட்டிகளில் 6 வெற்றிகளை பெற்றுள்ள பெங்களூருவும் மோதும் எலிமினேட்டர் போட்டி ஐபிஎல் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறை சாவி தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தமிழர்கள் மீது பிரதமருக்கு இத்தனை காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் ஏன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அனைத்து கூட்டணி கட்சிகளும் பேசி பிரதமர் யார் என்பதை தீர்மானிப்போம். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தகவல். நான் பார்த்து நெகிழ்ந்த இளம் தலைவர் ராகுல்காந்தி என வீடியோ வெளியிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு புகழாரம். நன்றி தெரிவித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. அடுத்த 4 நாட்களுக்கு கடலுக்குள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. அடுத்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ உள்ளிட்ட இதர கல்வி வாரிய மாணவர்களுக்கு தமிழ் பாடத் தேர்வு கட்டாயம். கட்டாய தமிழ் சட்டத்தின் கீழ் கல்வித்துறை அறிவிப்பு. பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்றார் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு. முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்து. நடப்பு ஐபிஎல் தொடரில் முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஹைதராபாத் அணிக்கு எதிரான முதல் குவாலிஃபயர் போட்டியில் அபார வெற்றி.
ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றில் இன்று நடைபெறும் எலிமினேட்டரில் ராஜஸ்தான் மற்றும் பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.